வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. ஒவ்வொரு அரசியல் நகரும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், IOML எல்லாம் ஆளும் தரப்புக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆளும் அரசுக்கு பெரும்பான்மைக்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக அணியில் உறுதியாக தொடரும் என்று தேர்தல் முடிந்த அடுத்த நாளே திரு வைகோ அவர்கள் அறிவித்தார். அது அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்றாலும் கூட அதில் டெக்னிக்காலிட்டியும் இருக்குது. மதிமுகலேருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க நினைத்தாலும் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத நிலை தான். ஏனென்றால் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருப்பதனால சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களாகத்தான் கருதப்படுவார்கள். இந்த நிலையில் இன்று மாலை வைகோ அவர்களுடைய இல்லத்துக்கு நேரில் செல்கிறார் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். நேற்று ஏற்கனவே திராவிடர் கழகத்துடைய தலைவர் திரு கி வீரமணி அவர்களை சந்தித்தார். அவர் பெரியார் கொள்கை வழிகாட்டியாக வைத்திருக்கிறார் என்ற அளவிலையும் கூட அவர் பெரியார் திடலுக்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு அரசியலுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கின்றோம். இதுவும் ரொம்ப சுவாரஸ்யத்தோடு பார்க்கப்படுகிறது. ரமேஷ், இதை பற்றிய செய்திகளோடு நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த சந்திப்புடைய முக்கியத்துவம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். திமுக பிளாக்ல தான் மதிமுக தொடர்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். திரு வைகோ அவர்கள் தேர்தல் முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி விஜய்க்கு ஆதரவு அலை பற்றிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதுவும் கூட சுவாரஸ்யத்தை கூட்டியது. தேர்தல் முடிவுக்கு பிறகு நாங்கள் திமுகவுடைய பிளாக்ல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுவும் கூட டெக்னிக்காலிட்டியும் நம்ம சேர்த்து பார்க்க முடிகிறது. ஏன்னா 2 மதிமுக எம்எல்ஏக்களும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகத்தான் சட்டமன்ற அவையை பொறுத்த வரைக்கும் கருதப்படுவார்கள். அவர்களால் வேறு நிலைப்பாடு எடுக்க முடியாது. பட் திரு விஜய் அவர்கள் அடுத்தடுத்த சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார். திராவிட இயக்கத்துடைய ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய திக தலைவர் திரு வீரமணி அவர்களை சந்தித்தார். மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களையும் சந்திக்கிறார். அப்படிங்கும்போது அது உணர்த்தக்கூடிய அரசியல் செய்தி என்ன? மதிமுக மற்றும் தாவேகா வட்டாரங்கள் நமக்கு கூறுவது என்ன? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு மூத்த அரசியல் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை 3:30 மணி அளவுல வைகோவுடைய இல்லத்துக்கு, அண்ணாநகர் இல்லத்துக்கு நேர்ல சந்திக்க போகிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இந்த சந்திப்பு நடைபெறும் அப்படிங்கிற தகவல் உறுதிப்பட நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் நேற்றைய தினம் பெரியார் திடல் சென்றிருந்தார். பெரியார் நினைவிடத்துல மரியாதை செலுத்தியதற்கு பிறகு திராவிடர் கழகம் தலைவர் கி வீரமணியை சந்திச்சு பேசியிருந்தார். கி வீரமணி ஒரு மூத்த அரசியல் தலைவர். அதற்கு அடுத்தபடியாக வைகோவும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சந்திப்பு இருப்பதாக பார்க்க முடிகிறது. இன்னும் பல மூத்த அரசியல் கட்சி தலைவர்களையும் தமிழக முதலமைச்சர் சந்திப்பார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கக்கூடிய தகவல் மூத்த அரசியல்வாதியான வைகோவை அவர் நேரில் சந்திக்க போகிறார். வைகோவை பொறுத்தவரைக்கும் இப்போது உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். மதிமுகவில் இருந்து திமுக எம்எல்ஏக்காக தான் அவங்க 2 பேரும் சட்டப்பேரவைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல அவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதும் ஒரு முக்கியமான அரசியல் நகர்வாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, அவர் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று அந்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அதை தொடர்ந்து இன்னைக்கு வைகோ அவர்களை சந்திக்கிறார். திராவிட இயக்கம் அப்படிங்கிறது தாய் இயக்கமாக திராவிட பாரம்பரியத்தில் வர்றவங்களுக்கு பார்க்கப்படுகிறது. பெரியார திரு விஜய் அவர்கள் இன்வோக் பண்ணுறதுனாலையும், இன்னும் சொல்ல போனால் கட்சி தொடங்கிய முதல் நடவடிக்கைகளில் ஒன்றாகவே பெரியார் திடலுக்கு போய் அவர் மரியாதை செலுத்தினார்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கணும். இன்னும் திரு திருமாவளவன் அவர்களை அவர் சந்திக்கலை என்பது குறிப்பிடத்தக்கது. திரு திருமாவளவன் அவர்களை சந்திக்க அவர் வெள்ளிக்கிழமையும் நேரம் கேட்டிருந்தார், சனிக்கிழமையும் நேரம் கேட்டிருந்தார். பட் திரு திருமாவளவன் அவர்கள் இல்லை, நீங்கள் அடுத்த ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த சந்திப்புக்கு கூட வாய்ப்பு இருக்கா? ஓகே, அதையெல்லாம் நம்ம எதிர்நோக்குவோம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.